அசிங்கப்படுறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரியன் ரவிங்க. திருப்பியும் வந்து வம்பிழுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம். இப்ப என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? ஆளுநர் ரவி, நான் தான் இன்னமும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர். அதனால் வருகின்ற 25, 26 2 நாட்கள் ஊட்டியில 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 வச்சு பல்கலைக்கழகங்களினுடைய துணை வேந்தர்கள் மாநாடு அப்படின்னு கூட்டுறாரு. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும். என்ன சார் சொல்றீங்க? எல்லா சேனலையும் டிடிங் டிடிங் டிடிங்னு பிரேக்கிங் போட்டாங்களே, என்ன பிரேக்கிங்? வேந்தர் ஆகிவிட்டார் முதலமைச்சர், பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் மாறிவிட்டார் அப்படின்னு எல்லாரும் போட்டீங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? வேந்தர் முதலமைச்சர் என்றால் ஆளுநர் எப்படி சார் துணைவேந்தர்களை அழைக்க முடியும்? வேந்தர் முதலமைச்சர் வேந்தராக மாறிவிட்டார் என்றால், பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சர் மாறிவிட்டார் என்றால், ஆளுநர் எப்படி துணைவேந்தர்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியும்? வாங்க என் தலைமையில மாநாடுன்னு எப்படி அழைக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் உங்க எல்லாருக்கும் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதோடு ஆளுநர் மீண்டும் அசிங்கப்பட போகிறார், அவமானப்பட போகிறார். ஆனா அதுக்கு வெக்கப்படணும், அவமானப்படணும்னா அதுக்கு ரோஷம் வேணுமே, மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கணுமே. இவருக்கு அது இருக்கான்னு தெரியலையே. சரி, ரைட், பார்ப்போம். அது எல்லாத்தையும் தான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி தெளிவா பேசியிருக்கிறோம். அந்த தீர்ப்புல என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுக்கு, யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர், துணை வேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனி முதலமைச்சருக்கே அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன் சார் அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, நல்லா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுங்க இது. அது ரொம்ப முக்கியம், அதுக்காக சொல்றேன். இந்த தீர்ப்பு வந்த உடனே எல்லா மீடியாவிலும் ஒரு செய்தி வந்தது, இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே நீடிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ தி ஹிந்து மட்டும் ஒரு செய்தி போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, இல்ல இது தவறு, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தான் நீடிப்பார். சார் அப்போ அந்த தீர்ப்பு முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது தப்பா சார்? அதுவும் சரி இதுவும் சரி. அது எப்படி ரெண்டும் சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சட்டப்பேரவையில ஒரு மசோதா கொண்டு வந்தோம். அந்த மசோதால என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப தெளிவா ஒண்ணு கொண்டு வந்தார். என்ன நினைச்சாரு முதலமைச்சர் அப்படின்னா, குறைந்தபட்ச அறிவு இருக்கும் இந்த ஆளுநருக்கலாம் அப்படின்னு நம்பினார். இந்த ஆளுநர் ஆரியன் ரவிக்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவாவது இருக்கும்னு நம்பினார். அவங்களுக்கு அது கூட இல்ல அப்படிங்கறத திருப்பி திருப்பி அவங்க ப்ரூவ் பண்றதுடைய விளைவு இது. அப்ப முதலமைச்சர் என்ன கொண்டு வந்தாரு? பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிக்கணும். இப்ப முதலமைச்சருக்கு இருக்கிற வேலையில புதுசா வேந்தர் பதவியை வாங்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறாரு? அப்ப அவருக்கு அதிகார ஆசையோ பதவி ஆசையோ இருந்தா வேந்தர் சேரும் எனக்கு தான் கேட்டிருப்பாரு. சட்ட திருத்தம் அப்படி கொண்டு வந்திருப்பாரு. அவர் அப்படி கொண்டு வரல. அவர் என்ன நினைச்சாருன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கணும். நியமிச்சாதான் பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கும். இந்த ஆளுநர் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். இந்த ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க மறுக்கிறார். அல்லது நாம கொடுக்கிற லிஸ்ட மாத்திட்டு அவர் யாராவது RSS காரனை கொண்டு வந்து உட்காந்து வைக்க ஐடியா போடுறாரு. இது பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடும். அதனால் முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா, துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கே. முதலமைச்சருக்கேன்னா தட் மீன்ஸ் அரசுக்கே, தமிழ்நாடு அரசுக்கே, அரசு டைரக்டா நியமிக்கும். இனி ஆளுநருக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வருகிறார். ரைட். இப்ப இதை கொண்டு வந்து இதுக்கு ஒப்புதல் தரணும். இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். யார் ஒப்புதல் கொடுக்கணும்? ஆளுநர் தான் ஒப்புதல் கொடுக்கணும். இப்ப ஆளுநர் இதற்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். இப்பந்தான் இந்த விவகாரம் என்ன செய்யுது? கோர்ட்டுக்கு போது உச்ச நீதிமன்றம் தலையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் இனி அரசுக்கு, தட் மீன்ஸ் முதலமைச்சருக்குன்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப நாம சட்ட திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுதே முதலமைச்சர் வந்து வேந்தர் பதவிக்கான ஒரு திருத்தமாக அதை கொண்டு வந்திருப்பாரு என்று சொன்னால் இன்னைக்கு அந்த நாற்காலியும் காலி. ஆனா அவர் என்ன நினைச்சாரு? நமக்கு அந்த நாற்காலியா முக்கியம், நமக்கு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட்டு பிள்ளைகளுடைய கல்வியும் எதிர்காலமும் சிறப்பாக இருந்தால் போதும்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். சார் அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இன்னமும் வேந்தர் வந்து ஆளுநர் தானா அப்படின்னா, ரொம்ப தெளிவா சொல்றேன். மாப்பிள்ள அவர் தான், ஆனா போட்டிருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி இங்க தலைகீழ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சட்டம் அவரோடது, மாப்பிள்ள நான் தாங்கிற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கங்க. தட் மீன்ஸ் பேர் தான் வேந்தர். யார்கிட்ட இருக்கு? இன்னமும் வேந்தருங்கிற பேர் மட்டும் யாருக்கிட்ட இருக்கு? ஆளுநர்கிட்ட இருக்கு.
அதிகாரம் எல்லாம் யாரிடம் வந்து விட்டது? எல்லா அதிகாரங்களும் தமிழ்நாடு அரசுக்கு வந்துருச்சு. அப்ப அதிகாரங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வந்த பிறகு அதிகாரமற்ற வெறும் வேந்தர் என்ற பதவி மட்டும் யாருக்கிட்ட உட்கார்ந்துருக்கு? ஆளுநரிடம் இருக்கிறது. இப்ப இந்த பதவியை வைத்துக் கொண்டு அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு? இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார். டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. என்ன அறிவிப்பு கொடுக்கிறாரு? 25, 26 ஆகிய 2 தினங்களில் ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்னு அறிவிச்சு துணைவேந்தர்களை அழைக்கிறார். இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் கலந்து கொள்கிறார். மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியது, சர்ச்சையானது. என்ன ஸ்டேட்மெண்ட்? உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு அதிகாரம் கிடையாது? உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் கிடையாது? உச்ச நீதிமன்றம் ஒரு செக் வச்சாங்க. ஆளுநருக்கு மட்டுமல்ல, குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து வச்சாங்க. இந்த மசோதாக்களின் மீது முடிவெடுப்பதற்கு எங்க இஷ்டத்துக்கு நாங்க எப்ப வேணுமோ அப்பதான் முடிவெடுப்போம். அப்படிலாம் இனிமேல் இருக்க முடியாது. ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் முடிவெடுத்தாக வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அப்ப குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. உடனே ஜெகதீப் தன்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு என்ன கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் அதெல்லாம் கிடையாது, உச்சநீதிமன்றம் தான் சுப்ரீம் பவர், உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ரொம்ப எளியவனா, எனக்கு ஒரு டவுட் ஐயா, ரொம்ப எளியவனா. இப்ப குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிறார். குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க? யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க? அவ்வளவுதான். அதுதான் இந்த கேள்விக்கான பதில். அப்படி வச்சுக்கோங்க. அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி வருது இல்ல, குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நான் வச்சுட்டு நான் அடுத்தது வர்றேன். இப்ப ஆளுநர் அசிங்கப்பட போகிறார், அவமானப்பட போகிறார்னு. என்ன அசிங்கப்படுவாரு, என்ன அவமானப்படுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு வம்புக்குன்னு இப்ப என்ன செய்யறாரு, பிரச்சனை பண்றதுக்குன்னு இப்ப துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார். இப்ப மீதம் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள்ல மாற்றணுங்கிற கோரிக்கை வருது. பல துணைவேந்தருடைய பதவிக்காலம் முடிய போகுது. இப்ப தமிழ்நாடு அரசு அடுத்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை மிக வேகமாக இட்டு நிரப்பும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அமர்த்திய பணியில் அமர்த்திய துணைவேந்தர்கள் இனி ஆளுநரின் பேச்சுக்கு கட்டுப்படுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருபோதும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நீ நோட்டீஸ் வேணா கொடுக்கலாம், நீங்க வாங்க மாநாட்டுக்கு, ஆனால் அந்த துணைவேந்தர்கள் அதில் கலந்து கொள்வார்களா? தட் மீன்ஸ் இனி அடுத்து அங்கதானே போக வண்டி, அங்கதானே போய் நிக்கும். சரி, இப்ப திருப்பி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போகுது. ஐயா இந்த பாருங்க, அதிகாரம் எல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டீங்க, நேம் போர்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த நேம் போர்டை வச்சுக்கிட்டு நேம் போர்டு தன்னிடம் இருக்கிறது என்பதற்காகவே அவர் ஆடணும்னு நினைக்கிறாரு. இது சரியில்லை அப்படின்னு திருப்பி போனாங்கன்னா, திருப்பி சுப்ரீம் கோர்ட் நங்குன்னு தலையில போட்டோம். மீண்டும் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, வெட்கம் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. திருப்பி திருப்பி நான் அந்த பட்டு காஞ்சி பட்டு மாதிரி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெட்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டுன்னு. ஆளுநருக்கு அது இருந்தா பரவாயில்லையே. சரி, இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவர் கண்டிப்பா சந்திப்பார். எழுதி வச்சுக்கங்க, அசிங்கப்பட போறார் ஆளுநர் ஆரியன். நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன தமிழ்நாட்டினுடைய மாணவர்களினுடைய கல்வியை சீரழித்து சின்னாபின்னப்படுத்துவதில் அப்படி என்ன இந்த ஆரியன் ரவிக்கு அப்படி என்ன ஒரு வெறின்னு கேட்கிறேன். இதை தட்டி கேட்பதற்கு துப்பின்றி நிற்கிறது இந்த அஇஅதிமுகவும் இன்ன பிற கட்சிகளும். சீமான் இதை பத்தி பேசுவாரா? வாய் திறப்பாரா? விஜய் இதற்காக களத்திற்கு வருவாரா? திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் இதை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையுமே இந்த அதிமுக மற்ற கட்சிகள்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நீங்க பிள்ளைகளுடைய கல்வி பாழாய் போகிறது அப்படிங்கிற கவலை இந்த எதிர்கட்சிகளுக்கும் இல்லை, ஆளுநருக்கும் இல்லை, பாஜகவுக்கும் இல்லை. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சும்மாவே சலங்க ஆடுவாரு, சலங்க கட்டி விட்டா எப்படி ஆடுவாருன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சும்மாவே அட்டி வச்சு வாங்குறாரு உங்களை. இப்ப நீங்க திருப்பி அவரை என்ன செஞ்சிருக்கீங்க, கிளறி விட்டுருக்கீங்க. வரும்
சட்ட ரீதியிலாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சாட்டை அடி நிச்சயம் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். இங்க இப்படி ஒரு உக்கிரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில வந்து காமெடி பண்றாங்க. யாரு? நம்ம அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொல்றாங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் பேசினார். இது ஏன் அறிவிச்சாரு எனக்கு தெரியும். இங்க ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததுனால மட்டும் அறிவிக்கல. ஆளுநர் ஏன் இதை அறிவித்தார்னு சொல்லட்டுமா? முந்தா நாள் நம்முடைய முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னார், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, தமிழ்நாடு எப்பொழுதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாரு. எந்த ஷாவா இருக்கட்டும், அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்கள் படை பரிவாரங்கள் அனைத்தையும் கூட்டு கொண்டு வாருங்கள், எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்க, ஒரு கை பார்ப்போம் அப்படின்னாரு. அப்படி கையை வச்சு சொன்னார், ஒரு கை பார்ப்போம், நீங்க யார கூட்டு வரணுமோ கூட்டு வா. இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, அதிமுக. சார் புரியல, இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, அதிமுகவா? என்ன சார் அதிமுக கூட்டணி கட்சி, நீங்க இடி, அமலாக்கத்துறை, சிபிஐயும் கூட்டணி கட்சி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களேன்னா? ஆமா, அதெல்லாம் பாஜகவோட கூட்டணி கட்சி மாதிரி தானே வேலை பார்க்குது, அமலாக்கத்துறை, இடி, சிபிஐ எல்லாம். எல்லாம் கூட்டணி கட்சிகள் மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாம் எல்லாம் ஒரு அரசு துறை மாதிரி இருக்குதா? எல்லாம் கூட்டணி கட்சி வேலை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், ஒரு கை பார்க்க தயார் என்று முதலமைச்சர் சவால் விட்டாரு. நேஷனல் மீடியா ஃபுல்லா அதான் ஹெட்லைன்ஸ். ஒன்றிய அரசுக்கு, அமித்ஷாவுக்கு நேரடியாக சவால் விட்டு விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். பதறிட்டான் எல்லாரும். என்னடா இந்த ஆளால நமக்கு பெரிய தலைவலியா இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் தலைவலி கொடுப்போம்னு நேற்று கிளப்பி ஐடியா கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஆரியன் ரவிய. திருப்பியும் நீங்க மொக்க வாங்க போறீங்க, அதான் உறுதி. ரைட். இதுக்கு இடையில யாரு? நம்ம அக்கா டாக்டர் தமிழிசை. அமித்ஷாவாக இருக்கட்டும், எந்த ஷாவாக இருக்கட்டும், ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்ன உடனே, ஷா தான் உங்கள் ஆட்சியை கலைத்தார். அக்கா அரிய கண்டுபிடிப்பு. அதாவது அப்ப இருந்த ஆளுநர் ஷா கலைத்தார் இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை. 2 முறை கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு முறை ஊழலுக்காக, ஒரு முறை தேச விரோத செயலுக்காக அப்படின்னு யார் சொல்றா? அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். அக்கா, நான் சேலஞ்ச் பண்றேன், 1 to 1 நம்ம 2 பேரும் அக்காவும் தம்பி விவாதிப்போங்க, நான் ரெடி. ஊழலுக்காக கலைக்கப்பட்டது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டணும். என்ன ஊழல்னு சொல்லணும். அப்படி என்ன ஊழலுக்காக கலைக்கப்பட்டது? அந்த ஊழல், நீங்க ஏதேனும் ஒரு ஊழலை சொல்லுவீங்களா? அந்த ஊழல் குற்ற அந்த ஊழல் வந்து நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டுச்சா? நீதிமன்றத்தில் அது தொடர்பாக வழக்காவது நடத்தப்பட்டுச்சா? நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு? அப்ப எம்ஜிஆர் ஆட்சி தானே. என்ன நடந்துச்சு? ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டு எம்ஜிஆர் நீதிமன்றத்தில் வந்து என்ன பதில் சொன்னார்னா உங்களுக்கு தெரியுமாக்கா? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கிறேன், எம்ஜிஆர் வந்து கோர்ட்ல என்ன பதில் சொன்னார்னா உங்களுக்கு தெரியுமா? தன்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னாரா, அல்லது எம்ஜிஆர் வந்து ஐயா எனக்கு தெரியாது எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னாரா அப்படிங்கிறதா உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பிரமணியன் சாமி சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா? நான் தான் கலைச்சேனார் அவரு. சுப்பிரமணியன் சாமி தான் கலைச்சாராம். ஏன் கலைச்சேங்கிறதுக்கு அவரே பதில் சொல்றாரு. ஏன் கலைச்சாராம் தெரியுமா? அவ சும்மா இந்த பிராமண துவேஷம் பேசுறா, ஹிந்தி எதிர்ப்பு பேசிட்டு இருந்தா, அதனால நான் கலைச்சு விட்டுண்டேன் அப்படின்னாரு. எத? திமுக ஆட்சி அவர் கலைச்சதுக்கு காரணம் சுப்பிரமணியன் சாமி சொன்னார். பிராமண துவேஷம் பேசுறா, ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் பேசுறா, இந்த சமஸ்கிருதம் அது இதெல்லாம் பேசிட்டு இருந்தார் கருணாநிதி, நான் தான் ஆட்சியை கலைச்சேன் சொன்ன வீடியோ ஆதாரம் இருக்குக்கா? வேணுமாக்கா? ஆரிய எதிர்ப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருந்த காரணத்தினால் அபாண்டமாக பழியை சுமத்தி, ஆனா நீங்க சட்டத்தில் அப்படி இடம் இல்லை. அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படி எழுதி வச்சுட்டு போல இல்ல, பிராமணியத்தை ஆரியத்தை எதிர்த்தால் ஆட்சியை கலைக்கலாம்னு எழுதியிருக்காங்க. அப்படிலாம் எழுதல. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கலைச்சீங்க. நீங்க நீங்க எனக்கு திருப்பி திருப்பி புரியல. என்ன சொல்ல வரீங்க? இப்ப திருப்பி இந்த ஆட்சியை கலைப்பீங்கிற மாதிரி மிரட்டுறீங்களா என்ன? அதுவும் ஷா, இப்போ இருக்கிறது அமித்ஷா. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். முடிந்தால் இந்த ஆட்சியை கலைத்து பாருங்கள், 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. என்ன அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆணவம், திமிர் வந்துருச்சு. இப்ப நீங்க ஊழல் ஒழிப்பை பற்றி பக்கத்துல இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒட்டி பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதே நயினார் நாகேந்திரனுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ரூபாய் அப்படின்னு சொல்லி ரயில்ல, அதுக்கு இன்னி வரைக்கும் இடம் தெரிஞ்சிருக்குதாக்கா? அதை பத்தி யாராவது பேசுனீங்களா? பேச மாட்டீங்க, ஒருத்தரும் பேச மாட்டீங்க. அப்ப நீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஊழல் ஒழிக்க போறீங்க. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட அஇஅதிமுகவோடு கூட்டணி வச்சுப்பீங்க.
இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு நீங்க பாஜகவால் கைது செய்யப்பட்ட டிடிவியோடு கூட்டணி வச்சுப்பீங்க. நீங்க எல்லாம் அப்ப திருப்பி 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 இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வது திமுக தான். அதை எப்படியாவது விட்டுறக்கூடாது. அதுக்கு என்னென்ன குட்டி குழப்பம் பண்ணணுமோ பண்ணணும். இது இன்னைக்கு நேரத்தில் இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நான் தெளிவா சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் காங்கிரஸிற்குள், அதையும் தெளிவா சொல்றேன், காங்கிரஸிற்குள் இருந்த RSS மனநிலை கொண்டவர்கள், காங்கிரஸிற்குள் இருந்த ஆரிய மனநிலை கொண்ட கூட்டம் இதே கொடைச்சல திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, எல்லாம் வெளியில போங்கிறாரு. RSS மனநிலை இருக்கக்கூடிய ஒருத்தரும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்காங்க, எல்லாம் வெளியில போறங்க அப்படிங்கிறார். அது இப்ப காங்கிரஸ் கட்சி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள பல கட்சியில் அப்படி ஊடுருவி இருக்கான். நான் ஒரு கட்சியை சொன்னா தோழர்கள் கோவித்துக் கொள்வார்கள், அதனால நான் அமைதியா இருக்கேன். ஆமா. அல்ல, இது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் ஆளுநர் அசிங்கப்பட போகிறார், அவமானப்பட போகிறார், அது உறுதி. நம்முடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நசுக்க நினைக்கின்ற, மீண்டும் மீண்டும் மாநில சுயாட்சியை பறிக்க நினைக்கின்ற, மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டவர்களுக்கு நாம் ஓங்கி என்ன செய்யணும்? புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சட்ட ரீதியாக தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும். அதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம் என்பதை சொல்லி, பல நண்பர்கள், பல தோழர்களுக்கு, பாஜக ஆதரவுல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிமுக ஆதரவுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்னுடைய காணொலிகளை பார்த்து வருத்தமோ கோபமோ ஏற்படக்கூடும். நான் ரொம்ப அன்போட சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனோ தம்பியோ தங்கையோ இருந்தால் சகோதரர்களே, அவர்களுக்காகவும் நான் கத்திக் கொண்டிருக்கிறேன். உங்க அரசியல் அப்புறமா வைங்க. நீங்க யாருக்கும் ஓட்டு போடுங்க, யாருக்கும் வேலை செய்யுங்க, அது உங்க விருப்பம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி பாழா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சேர்த்து கத்திக்கிட்டு இருக்கேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க. திமுக அதிமுகங்கிற சண்டை அப்புறம் போடலாம். பாஜக தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.